வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். நண்பர்களே, சில இம்பார்ட்டண்டான வெஸ்லிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் மெயினான விஷயத்துக்கு. இப்போ என்னான்னு பார்த்தீங்கன்னா, ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் வார் 2 கிளாஸ் இன் இத்தாலியில் நடக்க போகுது. இதில் நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான் கோடி ரோஸ் விசஸ் குந்தர் மெயின் இவெண்ட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது டிஸ்கஷன் போய்ட்டு ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் வார் 2 கூட மெயின் இவெண்ட் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி சில பேர் ஜாக் ஆஃப் வார் 2 விசஸ் ரோமன் ரெயின்ஸ் தான் மெயின் இவெண்ட் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போது வந்திருக்கு க்ளீனாக நியூஸு. ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ஜாக் ஆஃப் வார் 2 இல்லை, நம்மளுடைய கோடி ரோஸ் விசஸ் குந்தர். நம்மளுடையனா ஜாக் ஆஃப் வார் 2க்கு ரோமனும் தான் நம்மளுடைய. இருந்தாலும் அதில் ஒரு நம்மளுடைய இருக்குன்னா ரேண்டி ஆர்டன் ரிட்டன் மேபி அதில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன கூட சொல்கிறேன், ஆமாம் கைஸ், அதுக்கான திட்டங்கள் தான் அது. மெயின் இவெண்ட்டாக நடக்காட்டாலும் பரவாயில்ல, இந்த மேட்ச்சுக்கு நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். இதுவும் சும்மா இல்லை, இதுவும் தாறுமாறாக இருக்கும். பார்க்கலாம் வெயிட் பண்ணி யாருக்கு யார் வின்னருன்னு. இப்போ சில பேர் ரோமன் ரெயின்ஸ் வின் பண்ண மாட்டார், தோற்றுவாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதை பற்றி ஃபுல் எக்ஸ்பிளைனாக போன வீடியோவில் போட்டிருப்பேன். அதை போய் பார்க்காதவங்க ஒரு டைம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. தரமாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ஆகும். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா என்னோட இதுக்கெலாம் ரோமன் ரெயின்ஸ் பக்கம் தான். ரோமன் ரெயின்ஸ் ஃபியூச்சர் இன்னும் இருக்குது, அந்த கான்ட்ராக்ட் இஷ்யூ அதை பற்றி எல்லாமே சொல்லியிருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. இங்கே ஆனால் ரோமன் ரெயின்ஸ் அளவுக்கு காட்டுறாங்கப்பா ஜாக் ஆஃப் வார் 2. இப்போ 2 பேத்துக்கு முதல்ல யார் வின் பண்ணாங்கன்னு கணிக்க முடியாத லெவலுக்கு இருக்கும். அந்த மாதிரி ஒரு கணிப்பாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டேன் ஹவுசன். நண்பர்களே, டேன் ஹவுசன் பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரி நபரை கொண்டு வர பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இது இப்போன்னு இல்லை, WWFலேருந்தே பிளான் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா இந்த மாதிரி மிஸ்ட்ரி நபரை கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி டேன் ஹவுசன் மிஷினில் ஒருத்தரை கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண போகிறாங்க. அது யாருக்கு வாய்ப்பு இருக்குது? சில பேர் சில விதமாக சொல்லிகிட்ருக்காங்க. நம்மளுடைய பிரான் ஸ்ட்ரோமன் வேறு சொல்கிறாங்க. அவர்லாம் இல்லை, அவர் இதுக்கப்புறம் WWE வரத்துக்கெலாம் வாய்ப்பு இல்லை. நம்மளுடைய பேரன் கார்பன் அவர் வரத்துக்கு அதிக சான்ஸ் இருக்குது. பேரன் கார்பன் தான் அந்த ஈகிள் கேரக்டர் பண்ண போகிறாரு. அவருக்கு WWE நிறைய பிளான் போட்டு வச்சுருக்காங்க. அவரை தான் அந்த மிஸ்ட்ரி நபராக கொண்டு வர போகிறாங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. என்னை பொறுத்தவரைக்கும் பிரான் ஸ்ட்ரோமனோட பேரன் கார்பனுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. பேரன் கார்பன் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி சொன்னது தான், இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் கண்டுபிடிச்சிருக்காரு. அதில் பேரன் கார்பனாக கூட இருக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்த சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டு நடந்து முடிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் கூட வீடியோ வந்திருக்கலாம். அதில் கூட இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதிகபட்சமாக. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஜாக் ஆஃப் வார் 2 ஜிம்மி உசோ இருக்குது. இது ஜாக் ஆஃப் வார் 2 கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகிடுச்சு. 1 வருஷமே 2 வருஷமே ஆகுது. அதுக்குள்ளே 2 டைட்டில் 2-3 டைட்டில், அதான் 2-3 டைட்டில் வின் பண்ணிட்டார். டேக் டீம் டைட்டிலு அது இல்லாமல் 2 மிட்கார்டு, ஒரு மிட்கார்டு டைட்டில், 2 மிட்கார்டு டைட்டிலு அது இதுன்னு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டார். மிட்கார்டு டைட்டிலும் இது சேர்த்து தான் 2 ஏதோ ஒன்று. ஆக மொத்தம் 2 டைட்டில் வின் பண்ணிடுறாரு. சிங்கிள் டைட்டில் வேறு வின் பண்ணிடுறாரு. ஆனால் ஜிம்மி உசோ 16 வருஷம் WWEக்கு மாடாக உழைக்கிறாரு. இன்ன வரைக்கும் ஒரு யுனைடெட் சாம்பியன்ஷிப் கூட கொடுக்கல. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மோசம் பண்ணுறானுங்க. அதே ஜேக்கு வேர்ல்டு சாம்பியனு, இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப்லாம் கொடுத்தாங்க. பட் ஜிம்மிக்கு அப்படி இல்லையாப்பா. ஜிம்மிக்கு பெருசாக காட்டல. ஜிம்மி ஒரு அடியாள் மாதிரியே பயன்படுத்திகிட்ருக்காங்க. அதான் கொஞ்சம் சோகமான விஷயம். இன்னொன்று வருவோம், இந்த குந்தர் விசஸ் கோடி ரோஸு. வேறு லெவல் எமோஷ்னலான ஒரு மூமெண்ட்டு. அது என்ன ப்ரோ மூமெண்ட்டுன்னு கேட்டிங்கன்னா பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளுடைய சமீசின் துரோகம் பண்ணிட்டார். துரோகம் இல்லை, அவர் வேலையை பார்த்துட்டாரு. ஏன்னா சமீசைன்னு வாய்ப்பு கேட்டுறாரு. வேர்ல்டு சாம்பியன் எந்த ஒரு வாய்ப்பும் கிடைக்கல. அதனால் உங்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு இதெல்லாம் எதுக்கு சொல்லு, அதனால் நானே எடுத்துக்கிறேன்ற மாதிரி அவரே எடுத்துக்க பிளான் பண்ணிட்டார். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஈல்டன் பண்ணலாம். ஏன்னா ஈல்டன் பண்ணால் தன்னால் எல்லாம் கிடச்சிரும். அதனால் ஈல்டன் பண்ணுறாரு. ஏன்னா கோடிக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ணார், எவ்வளோ சப்போர்ட் பண்ணாரோ அவ்வளோ இவருக்கு இந்த சாம்பியன்ஷிப் பதவி ஆப்போசிட்னு ஒன்றுமே கிடைக்கல. அதனால தான் உங்களை நம்பினதெல்லாம் வேஸ்ட்டு. நான் எவ்வளோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறனோ, நல்லவனாக இருக்கணும், அவ்வளோக்கவ்வளோ WWE என்னை மதிக்க மாட்டானுங்க, என்ன ரொம்ப அலட்சியப்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு ஈல்டன் பக்காவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. சின்ன ஈல்டன் பண்ணிகிட்டு இருந்தார். அங்கே இங்கே பண்ணி சீட் பண்ணி ஜெயிக்கிற மாதிரி. இப்போ ஓப்பனாக பார்த்தீங்கன்னா கோடி ரோஸுக்கே வேட்டு வச்சிட்டாரு. கோடி ரோஸு, நீ டைம் சாம்பியன்ஷிப் மேட்ச் கொடுத்து கேட்டு பார்த்துட்டு நீ கொடுக்கலடா, அதனால் நானும் பண்ண வேண்டியது பண்ணன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு.
அதை வச்சு குந்தூர் பார்த்தீங்கன்னா போட்டு லாக்கு அந்த எமோஷனல் மூமெண்ட்டு பயங்கரமாக இருந்தது. இதை பற்றி நீங்கள் உங்களோட கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு தரமான சந்திக்கலாம். நண்பர்களே, பக்கத்தில் ஐப்புன்னு ஒரு பாட்டுன்னு இருக்கும், அது தட்டி வாங்க. அப்போ தான் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும், நிறைய பேத்துக்கு போகும்.